السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن تتقوا الله يجعل لكم فرقانا ويكفر عنكم سيئاتكم ويغفر لكم والله ذو الفضل العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الرجل لا يحرم الرزق بالذنب يصيبه، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கிருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நன்மைகளை கருக்கொண்டிருக்கக்கூடிய ரமலான் மாதம் மிக அண்மையில் வர இருக்கிறது. அருள்மழை பொழிகின்ற அந்த மாதத்திற்காக மன நிறைவோடும் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஷாபான் மாதம் என்பது ரமலானுக்கான முன் தயாரிப்பு காலமாகவும் களமாகவும் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தியது இப்போது என்னுடைய நினைவுக்கு வருகிறது. அந்த ரமலான் மாதத்திற்காக மானசீகமான முறையில் நாம் தயாராவதனுடைய ஒரு முக்கியமான அம்சம் பாவங்களிலிருந்து விலகி இருத்தல் என்பது. பாவச் சுமைகளோடும் குற்றங்கள் என்கின்ற பெரும் கணத்தோடும் நாம் அந்த மாதத்தை அணுகும்போது, அந்த ரமலான் மாதம் என்பது நம்மை பொறுத்தவரை ஒரு சராசரியான மாதமாகவே கழியும். சிறப்பு வாய்ந்த நன்மைகளை அடைவதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக நம்மால் அதை நினைத்து பார்க்க முடியாது. சராசரி மாதமாகவே கழிந்து போய்விடும். எனவேதான் ரமலானுக்கு முன்பே பாவங்களிலிருந்து நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொள்வதும், அதிலிருந்து விலகி அல்லாஹுவின் மன்னிப்பை பெற்று பாவமீட்சி பெற்றவர்களாக மாற வேண்டியதும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்பதை நினைவுபடுத்துவதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன். பொதுவாக நாம் நினைக்கின்ற வகையில் பாவங்கள் என்பது சாதாரணமானதல்ல. பாவங்களுக்கு நிறைய பிரதிபலிப்புகள் இருக்கின்றன. பாவங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. ஒரு தனி மனிதனிடமும் பாவம் என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சமூகத்திலேயும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் ஈடு செய்ய முடியாத பல இழப்புகளை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, சுற்றுச்சூழல்களிலும் மனித பாவங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. எனவே அத்தகைய பாவங்களிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொண்டு மாசு மறுவற்றவர்களாக இந்த ரமலான் மாதத்தில் நுழைய வேண்டியது நம்முடைய கடமை என்பதற்காக நான் இந்த செய்தியை இங்கே நினைவுபடுத்துகிறேன்.
ஆரம்பத்தில் நான் வாசித்து காட்டிய திருவசனத்தில் அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டால், அல்லாஹுவை அஞ்சுவது என்பது அது வெறும் மனம் சார்ந்த விஷயம் அல்ல. அல்லாஹுவனுடைய அச்சத்தை மனத்தில் நிரப்பிக்கொண்டு அதன் மூலமாக அந்த அச்சம் என்பது ஒரு மனிதனுடைய செயல் வழியாக நிரூபிக்கப்பட வேண்டும். எனவே சொல்லாலும் செயலாலும் மனதாலும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வீர்களேயானால் யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன், இறைவன் உங்களுக்கு பகுத்தறியக்கூடிய ஆற்றலை தருவான். எது நன்மை எது தீமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எது நாகரீகம் எது அநாகரீகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எது நல்லது எது கெட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எது நேர் வழி எது கோணான வழி என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்படி பாகுபடுத்தக்கூடிய பகுத்தாற்றலை அல்லாஹ், பகுத்தறியும் ஆற்றலை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். ஒய்கஃபிர் அன்கும் செய்யாத்திக்கும், உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வயகுஃபிர் லக்கும், உங்களை அவன் மன்னிப்பான். வல்லாஹு துல் ஃபதுலில் அலீம், அல்லாஹ் மகத்தான அருட்கொடை உடையவனாவான் என்று குறிப்பிடுகிறான். நாம் அல்லாஹுவை அஞ்சி நம்முடைய செயல்களை சுத்தப்படுத்திக் கொள்கிற போது, நன்மைகளை செய்கிற போது, அந்த நன்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது. நாம் அல்லாஹுவை முறைப்படி அஞ்சி நடந்து கொண்டால், அந்த அச்சத்தை நம்முடைய செயல் வழியாக நாம் நிரூபித்தால், அல்லாஹ் நமக்கு நன்மை எது தீமை எது, நல்வழி எது தீய வழி எது என்பதை பகுத்தறியக்கூடிய ஆற்றலை தருகிறான். இது நன்மைகள் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பிரதிபலிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைப்பதைப் போல பாவம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஏதோ செய்தோம் கடந்து போய்விட்டோம் என்பதைப் போல ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நன்மைகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதோ, நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ, அதுபோல தீமையும் நம்முடைய மனதில் மாற்றத்தை உண்டாக்குகிறது. நம்முடைய செயலில் மாசுக்களை ஏற்படுத்துகின்றன. நம்முடைய நடத்தைகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளில் சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் அவன் செய்யக்கூடிய பாவம் அந்த தனி மனிதனின் வாழ்க்கையில் பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லா யுஹ்ரமு ரிஸ்க பிஸ்ஸம்பி யுஸீபுஹு. ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவனுடைய வாழ்வாதாரத்தில் தடை ஏற்படுத்தப்படுகிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். பாவத்தினுடைய பாதிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு வந்து சேரக்கூடிய ரிஸ்க்குகளில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துகிறது, பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நாம் நினைக்கிறோம், போன மாதம் வந்த லாபம் இப்போ வரலையே, போன மாதம் வந்த அந்த ரிஸ்க் நமக்கு இன்னைக்கு கிடைக்கலையே, தப்பி போச்சே, அல்லது ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டதே, ஏதோ ஒரு பெரிய செலவீனம் நம்மை துன்புறுத்துகிறதே அப்படின்னு நாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இறைவன் நமக்கு ஏற்பட்ட அந்த இழப்பை நாம் செய்த ஏதோ ஒரு பாவத்தோடு தொடர்புடையதாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அந்த பாவத்திற்கும் நமக்கு ஏற்பட்ட இழப்புக்கும் ஏதோ ஒரு முடிச்சு இருக்கிறது, மானசீகமான முடிச்சு. அதனால் தான் பாவத்திலிருந்து விலகியிருங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சுட்டி காட்டுகிறார். ஒரு தனி மனிதனுக்கும் அவனுக்கு ஏற்படக்கூடிய இழப்புக்கும் நிச்சயமாக அவன் செய்யக்கூடிய பாவம் என்பது இடையீடாக அமைந்திருக்கிறது. பாவம் தான் அப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தோழர்களே, முதலாவது மனிதர் செய்த ஒரு பாவம் அவருக்கு சொர்க்க வாழ்க்கையை இழக்க செய்தது. நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் ஹவ்வா அம்மையார் அவர்களும் சொர்க்கத்தில் மிகவும் எளிமையான வாழ்க்கை, இலகுவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அத்தகைய சொர்க்கலோக வாழ்க்கையை அவர்கள் எதன் மூலமாக இழந்தார்கள் என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். அதற்கு ஒரு பாவம் தான் காரணமாக இருந்தது. அதே போல வானவர்களுக்கு கூட தலைமை தாங்கி பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவன் ஷைத்தான்.
இந்த பெயரை பெறுவதற்கு முன்பு அவனுக்கு பெயர் அசாசில், மிகவும் கண்ணியம் வாய்ந்தவன் என்கின்ற பெயர் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்த அந்த சைத்தான் அப்படிப்பட்ட தகுதியை இழந்ததற்கு காரணமாக அமைந்ததும் ஒரு பாவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல பூமியில் நடந்த முதலாவது பாவம் கொலை என்பது. அந்த கொலையினுடைய பாவம் என்பது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா படுகொலைகளின் பாவங்களிலிருந்தும் ஒரு பகுதி முதலாவது நடந்த அந்த கொலைகாரருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய பாதிப்பை ஒரு மனிதனுடைய பாவம் ஏற்படுத்துகிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். இப்படி நிறைய சொல்ல முடியும். இந்த உலகத்தில் இந்த பூமி பந்தையே சேர்த்து மிகப்பெரிய அளவில் பாதித்த ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறதுன்னு சொன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயம் தான். அதற்கு என்ன காரணம்? மனிதர்கள் செய்த பாவம். எனவே பாவத்தினுடைய பாதிப்புகள் என்பது மிகப்பெரிய அளவில் உள்ளது என்பதை நமக்கு கடந்த கால வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் விட நான் ஒரு 3 செய்திகளை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்துக் கொள்வதற்கு மிகவும் அடிப்படையான தேவை. நாம் ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்திற்கான தண்டனை என்பது மறுமையில் இருக்கிறது. அந்த பாவத்திற்கு நாம் இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு பாவ மீட்சி பெறாவிட்டால் அதற்கான தண்டனை இறைவன் மறுமையில் தருவான். அது வேறு விஷயம். ஆனால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் உடனடி தண்டனை ஒன்றை கொடுக்கிறான். மறுமை பாவம் என்பது தனி, மறுமை தண்டனை என்பது தனி. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் இந்த உலகத்திலேயே உடனடி தண்டனை ஒன்று இருக்கிறது. அது என்ன தண்டனை? திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தும் மிஸ்லுஹா. ஒரு மனிதன் செய்த பாவத்திற்கான இந்த உலகத்தின் உடனடி தண்டனை என்பது அது போன்ற இன்னொரு தீமை தான், இன்னொரு பாவம் தான் என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. இந்த வசனத்திற்கு வேறு சில விளக்கங்கள் இருந்தாலும் இப்படி ஒரு விளக்கம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இறைவன் ஒரு மனிதன் செய்த பாவத்திற்கு இந்த உலகத்தில் உடனடியாக கொடுக்கக்கூடிய தண்டனை அதே போன்ற பாவத்தை மறுபடியும் அவனை செய்ய வைப்பான், மறுபடியும் செய்ய வைப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள், ஒரு அடியான் ஒரு பாவம் செய்துவிட்டால் அந்த பாவம் என்பது அவருடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் அந்த பாவத்தில் இருந்தவர் வெளியேறி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு கேட்டு தௌபாவை பெற்று விடுவாரேயானால், பாவ மீட்சியை பெற்று விடுவாரேயானால் அந்த பதிந்த கரும்புள்ளி என்பது அகன்று மறுபடியும் அந்த இதயம் அதனுடைய இயல்பான வெளிச்சத்தை பெற்று விடுகிறது, தூய்மையை பெற்று விடுகிறது. ஆனால் அவர் பாவ மன்னிப்பு பெற தவறினால், பாவ மீட்சி பெற தவறினால் மறுபடியும் அவர் அதே பாவத்தை செய்கிற போது ஏற்கனவே விழுந்த கரும்புள்ளிக்கு பக்கத்தில் இன்னொரு கரும்புள்ளி விழுகிறது. இப்படியே பாவம் செய்ய 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 அதிலிருந்து அவர் விலகாமல் பாவ மன்னிப்பு கோராமல் தொடர்ந்து பாவத்திலேயே மூழ்குகிற போது கரும்பு புள்ளிக்கு பக்கத்தில் இன்னொரு புள்ளி, புள்ளிக்கு பக்கத்தில் இன்னொரு புள்ளி, இன்னொரு புள்ளி என்று சொல்லி மொத்தமாக அந்த இதயமே கருப்படைந்து விடுகிறது. பாவத்திற்கு மேல் பாவம் என்பது கரும்புள்ளிக்கு மேல் கரும்புள்ளி தொடர்ந்து விழச் செய்து கொண்டே இருக்கிறது. இறுதியில் என்ன ஆகிறது? அந்த இதயம் என்பது இறைவன் இயல்பிலேயே படைத்த அந்த தூய்மையான தன்மையை இழந்து, வெளிச்சமான அந்த தன்மையை இழந்து அது கருப்படைந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இதை பற்றித்தான் திருக்குர்ஆனில் சொல்கிறான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் எந்த தீமையை சம்பாதித்துக் கொண்டார்களோ அந்த தீமை தான் அவர்களுடைய உள்ளங்களில் துருவாக படிந்து விட்டன என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். உள்ளங்கள் துருப்பிடித்து விடுகின்றன. நமக்கு தெரியும், ஒரு இரும்புல துரு ஏறுனா அந்த துரு எவ்வளவு தூரம் அழுத்தமாக பதிகிறதோ அவ்வளவு தூரம் அதை களைவது மிக சிரமம். எனவே இதயத்திற்கு இருக்கக்கூடிய இயல்பான தூய்மையை அது இழந்து கருப்பிடித்து விடுகிற போது அதற்கு பிறகு அதை தூய்மையாக்குவது என்பது மிக கஷ்டமாக மாறி போய்விடும். சரி, கருப்பானா என்ன, அதனால என்ன இழப்பு? அருமையான தோழர்களே, அதற்கு பிறகு அந்த உள்ளங்களில் எந்த நன்மையும் ஊடுருவார், எந்த நல்ல சொல்லும் அங்கே ஏறவே ஏறாது, பயனளிக்காது.
சுத்தமாக அது எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால் முத்திரையிடப்பட்ட ஒரு உள்ளமாக அது மாறி போய்விடும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே நிராகரிப்பாளர்களுடைய இதயங்களை பற்றி குறிப்பிடுகிற போது இப்படி சொல்கிறான், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸம்இஹிம், அவர்களுடைய இதயங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், அவர்களுடைய செவிகளில் முத்திரையிட்டு விட்டான், வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவர்களுடைய பார்வைகளில் திரை விழுந்து கிடக்கிறது அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அந்த மாதிரியான இதயங்களாக மாறிப்போய் அதற்கு பிறகு நன்மைகள் ஊடுருவாது, காதுகளிலும் ஊடுருவாது, உள்ளங்களிலும் ஊடுருவாது. அருமையான தோழர்களே, ஒருவர் சொல்லக்கூடிய அறிவுரை நம்முடைய காதுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நம்முடைய உள்ளம் அதை மறுதலிக்குமேயானால், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவர்கள் தயவு செய்து யோசிக்க வேண்டும், நாம் இருப்பது டேஞ்சர் ஜோன், நாம் இருப்பது டேஞ்சர் ஜோன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நல்ல விஷயங்கள் காதில் ஏறணும், நல்ல விஷயங்கள் உள்ளத்தை உருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் உருக்காவிட்டால் கூட உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுதலிக்க கூடாது. மறுதலிக்கின்ற மனோபாவம் இருக்குமேயானால் நம்முடைய பாவங்களால் நம்முடைய இதயம் துருப்பிடித்து விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா பாவங்களுக்கான பாதிப்பு எவ்வளவு பெரியது, பாவங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரதிபலிப்பு எவ்வளவு மோசமானது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைக்கு உடனடியாக இறைவன் ஒரு நன்மையை தருவான். அது என்னன்னா, அதே நன்மையை திரும்ப செய்ய வைப்பான். ஒரு பாவத்திற்கு உடனடியான தண்டனை, அதே பாவத்தை மறுபடியும் செய்ய வைப்பான். தயவு செய்து நாம் இதை சற்று அதிகப்படியான அதீத அக்கறையோடு இதை கவனிக்க வேண்டும். அப்போ நன்மையின் பருவகாலங்கள் வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே, வர இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தொடர்ந்து நாம் பாவங்களிலே மூழ்கி கொண்டிருந்தால், அதிலிருந்து நாம் விடுபட மறுத்தால், அதே நிலையில் நாம் அந்த ரமலான் மாதத்திற்குள் என்ட்ராகும் போது, அந்த ரமலான் மாதம் என்பது நம்மை பொறுத்தவரை சாதா சீதாவான ஒரு மாதமாகவே கழிந்து போய்விடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ரமலானை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்க்க வேண்டும். அருமையான தோழர்களே, இது பாவம் ஏற்படுத்தக்கூடிய முதலாவது பாதிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த இன்னொரு பாதிப்பு என்னன்னு சொன்னா, ஒரு அடியான் ஒரு பாவம் செய்கிற போது அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் மதிப்பிழந்து விடுகிறது. அல்லாஹ் அந்த அடியானை துச்சமாக நினைக்கிறான். இவனெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு அல்லாஹ் கருதுறான். அல்லாஹுவின் பார்வையில் மதிப்பை இழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான நிலைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தினால் ஏற்படுத்திக் கொள்கிறான். அப்படிப்பட்ட நிலைக்கு தன்னை ஆளாக்கிக் கொள்கிறான். பாவம் செய்கிற போது அல்லாஹுவின் கருணை பார்வையிலிருந்து நாம் ஓரம் கட்டப்படுகிறோம். அல்லாஹ் நம்மை கட்டம் கட்டி வைத்து விடுவான். இவனெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது, இவனெல்லாம் மோசமானவன், இவனுக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று அல்லாஹ் முடிவு செய்து விடுகிறான். ரமையான தோழர்களே, இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஹானு அலைஹி ஃபஅஸௌஹு. ஏன் மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள் என்பதை அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்ய துணிந்தால், தொடர்ந்து அவன் துணிந்து பாவம் செய்தால் அல்லாஹ்விடத்தில் அவன் மதிப்பிழந்து விடுகிறான். அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இழந்தவன் தான் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்ய முடியும். மற்றவங்களால் பாவம் செய்வதற்கு துணிச்சல் வரவே வராது. அல்லாஹ்வுடைய கருணை பார்வையில், அல்லாஹ்வுடைய மதிப்பான பார்வையில் யாருக்கு இடம் இருக்கிறதோ அவர்களுக்கு உள்ளம் ஒரு விதமான அச்சத்தையும் நடுக்கத்தையும் கொடுக்கும். பாவத்தை நினைக்கும் போது அந்த அச்சமும் நடுக்கமும் இல்லாதவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வின் கருணையான பார்வைக்கு அருகதையற்றவர்கள், அல்லாஹ்வின் மதிப்பான பார்வைக்கு அருகதையற்றவர்கள் என்று சொன்னார். அருமையான தோழர்களே, நாம் இங்கே யோசிக்க வேண்டும். சைப்ரஸ் என்ற ஒரு பகுதி, அந்த பகுதியை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். வெற்றி கொண்ட அந்த நேரத்திலே அந்த ஊர்வாசிகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் அழுது புலம்பி தீர்த்து கொண்டிருந்தார்கள். என்ன இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அந்த மக்கள் கிறிஸ்தவர்கள், உலகத்தின் ராஜ்யத்தை தங்களுடைய கைகளில் வைத்திருந்தவர்கள். அவர்கள் தோல்வியுறுகிறார்கள். தோல்வியுற்றவுடன் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒருவரை ஒருவர் சந்தித்து அழுது புலம்பி தீர்த்து கொண்டிருந்தார்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவங்க ஹஜ்ரத் ஜுபைர் பின் நுஃபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு ஓரத்தில் ஒதுங்கி அமர்ந்திருந்து கொண்டிருந்த ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. நாட்டை பறிகொடுத்தவர்கள், வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள், அவர்கள் அழுகிறார்கள். சரி, இவர் வெற்றி பெற்றவராயிற்றே, முஸ்லிம்களினுடைய இராணுவத்தில் ஒரு வீரராக இருந்தவராயிற்றே,
இவர் எப்படி அழ முடியும்? இவர் ஏன் அழுகிறார்? நேரம் பக்கத்தில் போனாங்க. என்னங்க இது? அல்லாஹ் இன்றைக்கு இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். நம்முடைய கைகளில் இந்த பூமியை அல்லாஹ் சரண்டராக்கி இருக்கிறான். நாம் வெற்றி பெற்று இருக்கிறோம். இந்த மக்களுக்கு நாம் இனிய நீதியை நிலைநாட்டப் போகிறோம், அமைதியை நிலைநாட்டப் போகிறோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த கௌரவம் இல்லையா இது? மகிழ்ச்சி இல்லையா இது? இப்போது நாம் மகிழ்ச்சாலை செய்ய வேண்டும். ஏன் நாம் அழுது கொண்டிருக்கிறோம்? ஏன் நீங்கள் அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. அப்பொழுது ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒய்ஹக்க யா ஜுபைர், ஜுபைரே, என்ன உங்களுக்கு புரியலையா? மா அஹ்வனல் ஹல்கு அலல்லாஹி இதா அதாஉ அம்ரஹு. அல்லாஹுவின் கட்டளையை மனிதர்கள் பாழ்படுத்துகிற போது, அல்லாஹ்வுக்கு மனிதர்கள் பாவம் செய்கிற போது பாருங்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எவ்வளவு மதிப்பிழந்து போய்விடுகிறார்கள். இந்த மக்கள்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நாசமாக்கினாங்க, சிதறடிச்சாங்க, சீர்கெடுத்தார்கள். அதனால் அல்லாஹ்வினுடைய பார்வையில் மதிப்பை இவர்கள் இழந்து விட்டார்கள். நமக்கு முன்னே சரண்டராகக்கூடிய இழிநிலைமைக்கு இவர்கள் போயிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் ஒரு காலத்தில் வல்லவர்களாக இருந்தவர்கள், வல்லரசாக இருந்தவர்கள், உலக மக்களை தங்களுடைய அதிகாரத்தால் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தவர்கள். அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க இந்த சமூகத்தையே அல்லாஹ் பலவீனப்படுத்துகிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவம் என்பது எவ்வளவு மோசமானதுங்கிறத பாருங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாலடிக்கிற போது அவர்கள் எவ்வளவுதான் வலிமை பெற்ற மக்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் அதிகாரம் படைத்த மக்களாக இருந்தாலும், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் எவ்வளவு தூரம் மதிப்பிழந்து போய்விடுகிறார்கள் பாருங்கள். அவங்க சொன்னாங்க, அதே மாதிரி நாம பாவம் செஞ்சா, நாம அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினா, நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சிதைத்தால், சீர்குலைத்தால் நமக்கும் இதுதானே கதி. நான் அதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அப்படியான நிலைமைக்கு அல்லாஹ் நம்மை கொண்டு சென்று விடக்கூடாது என்றுதான் நான் அழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னார். அருமையான தோழர்களே, நாம் இங்கே யோசிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் கூட அவர்கள் செய்த தீமைகளின் காரணமாக எவ்வளவு கீழான நிலைமைக்கு போனார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். பூமியில் பல்வேறு மாற்றங்களை நாம் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறோம். மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்வதில்லை, வெயிலடிக்க வேண்டிய நேரத்தில் வெயிலடிப்பதில்லை, மழையும் வெயிலும் சேர்ந்து ஒரே நேரத்தில் போட்டு தாக்குது. அநேகமாக குளிர் எடுக்க வேண்டிய காலத்திலெல்லாம் இங்கே வெயில் போட்டு தாக்கியதை நாம் பார்த்தோம். திடீரென்று பார்க்கிறார்கள், பருவநிலை மாற்றத்தை பற்றி உலகம் எங்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான வெப்பம் தாக்கி கொண்டிருக்கிறது, பனிமலைகள் உருகி கொண்டிருக்கின்றன என்று பார்க்கிறார்கள். விவசாயம் ஒழுங்காக நடக்கிறது இல்லை. நாம் இப்படிப்பட்ட மாற்றங்களை பார்க்கிறோம். ஒழுங்கான பருவநிலை மாற்றங்கள் ஒழுங்காக இல்லாமல் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் உலகத்தில் வேற வேறு காரணங்கள் சொல்லுவாங்க. என்ன காரணம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஆனால் மார்க்கம் ஒரு காரணத்தை சொல்கிறது. என்ன அப்படின்னா, லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்கள் செய்த தீமைதான் காரணம் இந்த பூமியிலும் கடலிலும் தரையிலும் சீர்கேடுகள் மலிந்ததற்கு காரணம் என்று சொல்கிறது. பூமியிலும் அந்த தரையிலும் கடலிலும் சீர்குலைவுகள் மிஞ்சி போனதற்கு காரணம் மனிதர்கள் செய்த தீவினை என்று குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. உண்மையான தோழர்களே, வேற வேற காரணங்கள் இருக்கலாம் அறிவியல் ரீதியாக. ஆனால் அப்படிப்பட்ட அறிவியல் ரீதியான காரணத்தை உருவாக்கியது இது. அதை நம்ம யோசிக்கிறோம். அதற்கு பின்னால் என்ன ஆன்மீக காரணம் இருக்கிறது? மனிதர்கள் செய்த தீமை தான் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். உண்மையான தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். சில நேரங்களில் நன்மைகள் பெருக்கெடுத்து ஓடுகிற போது, நன்மைகள் விஞ்சி நிற்கிற போது, அல்லாஹ் அந்த நேரத்தில் இயற்கையாகவே மிகப்பெரிய செழிப்பை உருவாக்குகிறான். இயற்கையாகவே மிகப்பெரிய செழிப்பை உருவாக்குகிறான். வரலாற்றில் இன்னொரு குறிப்பை பார்க்க முடிகிறது. பனு உமையான்னு சொல்லி ஒரு குரூப் இருந்தாங்க. வேற ஒன்றும் இல்லை, கலீஃபாக்களுடைய ஆட்சிக்கு பிறகு இந்த இஸ்லாமிய உலகை ஆண்டவர்கள் பனு உமையாக்கள். அந்த பனு உமையாக்களுடைய கருவூலம், அந்த கருவூலத்தில் ஒரு பை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுச்சு. ஒரு பை. அந்த பையில் சில கோதுமைகள் இருந்தன. இப்போ கூட பழக்கம் இருக்குதுல்ல, அதாவது விவசாயம் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு அடுத்த தடவை விதை போடுறதுக்குன்னு சொல்லி விதை எடுத்து வைப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி சில கோதுமை வித்துக்களை விதையாக எடுத்து கட்டி வைத்திருந்தார்கள். அந்த கருவூலத்தில் அந்த பை இருந்தது.
அந்த பையை எடுத்து பிரித்து பார்த்தாங்க. அந்த பையில் ஒரு கோதுமை மணி என்பது ஒரு பேரிச்சம் கொட்டை அளவுக்கு இருந்தது. சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய அந்த தானிய கதிர் என்பது ஒரு கோதுமை மணி என்பது ஒரு சின்ன அளவு தான் இருக்கும். வரலாற்றில் வருகிறது, அந்த ஒவ்வொரு கோதுமையும் ஒரு பேரிச்சம் கொட்டை அளவுக்கு இருந்தது. அந்த பைக்கு மேலே இப்படி எழுதி வைக்கப்பட்டிருந்தது, மக்தூபுன் அலைஹா. அந்த பையின் மீது இப்படி எழுதி வைக்கப்பட்டிருந்தது. என்ன எழுதி வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னா, இந்த கோதுமை மணிகள் எம்புத்து ஃபி ஸமனின் மினல் அத்லி, அது நீதியும் நேர்மையும் விஞ்சி நின்ற ஒரு காலத்தில் விளைந்தது என்று அதில் எழுதி வைக்கப்பட்டிருந்ததாம். நாம் இதை ஒரு வித்தியாசமாக நடக்க முடியாத விஷயமாக கருத வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இதே பூமியில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர்களுடைய தலைமையில் இந்த உலகம் முழுக்க நீதியும் நேர்மையும் உலகம் முழுக்க செழித்தோங்குகிற போது அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை இந்த பூமிக்கு கொடுப்பான். எந்த அளவுக்கு பரக்கத்தை கொடுப்பான்னு சொன்னா, அப்பொழுது ஒரு மாதுளம் பழம் விளையும். அந்த மாதுளம் பழத்தை ஒரு கூட்டமே உண்டு தங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்வார்கள். ஒரு கூட்டம். அந்த மாதுளங்கனியினுடைய தோல் இருக்குது பாருங்க, அந்த தோலை கவுத்தி போட்டு அதில் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் நிழல களைப்பாருவார்கள், இளைப்பாருவார்கள். ஹதீஸ்ல வருது. அப்போ நீதியும் நேர்மையும் நன்மைகளும் பெருக்கெடுத்து ஓடுகிற போது இயற்கையிலேயே அல்லாஹ் சுற்றுச்சூழலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். பூமியில் ஒரு வீரியத்தை ஏற்படுத்துகிறான், உயிரோட்டத்தை ஏற்படுத்துகிறான். விளைச்சலில் அதனுடைய பாதிப்பை, அதனுடைய தாக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்படிங்கிறது ஹதீஸ் வழியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. எனவே அருமையான தோழர்களே, நன்மைகள் பெருக்கெடுத்து ஓடுகிற போது சுற்றுச்சூழலில் நன்மைகள் இருக்கின்றது என்று சொன்னால், அதே நேரத்தில் தீமைகள் பெருக்கெடுத்து ஓடுகிற போது சுற்றுச்சூழல்களில் மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்படும். அதனால வெயிலடிக்க வேண்டிய காலத்தில் குளிர் அடிக்கும், குளிர் அடிக்க வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்கும், மழை வர வேண்டிய நேரத்தில் மழை இருக்காது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் புயல் வெள்ளம் வரும். எல்லாம் வரத்தான் செய்யும். அது விளைச்சல்களையும் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கத்தான் செய்யும். அப்படியான நிரூபணங்களை நாம் குர்ஆன் ஹதீஸில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமையான தோழர்களே. அப்ப எனவே மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம் என்பது அந்த தனி மனிதனையும் பாதிக்கிறது, அவனை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தையும் பாதிக்கிறது, சுற்றுச்சூழல்களையும் பாதிக்கிறதுங்கிறத நாம் இந்த செய்திகளின் மூலமாக உள்வாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம் எவ்வளவு தூரம் மோசமான வீரியமானது, எவ்வளவு தூரம் வீரியமான தீமையை ஏற்படுத்துகிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். தபூக் யுத்தத்தை முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு வந்தார்கள். வர்ற வழியில் மதீனாவுக்கு திரும்பும்போது ஹிஜ்ர் என்று ஒரு பகுதி இருக்கிறது. குர்ஆனில் கூட ஹிஜ்ர்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. அந்த பகுதியை தான் அது சுட்டி காட்டுகிறது. அந்த பகுதியில் தான் சமூது கூட்டத்தார் வசித்தவர்கள். சமூது கூட்டத்தார் அல்லாஹ்வுக்கு எதிராக கலகம் செய்தவர்கள். அல்லாஹ்விடத்திலேயே ஒரு மோஜிசாவை கேட்டு அந்த மோஜிசாவை அல்லாஹ் கொடுத்ததற்கு பிறகும் கூட அதை மறுத்து அதற்கு எதிராக களமாடியவர்கள். அதனாலேயே அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிச்சு நாசமாக்கணும். குர்ஆனில் அந்த வரலாறு வருது. அவர்கள் வசித்த அந்த பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் சஹாபாக்களோடு தங்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. தங்கி இருக்கிறார்கள். சாதாரணமாக பயணத்திலிருந்து வந்து தங்கின உடனே என்ன செய்வாங்கன்னா, உணவுக்கான ஏற்பாடுகள் செய்வார்கள். சஹாபாக்கள் போய் அங்கே இருக்கிற ஒரு கிணறுல தண்ணி எடுத்து மாவில் தண்ணியை ஊற்றி குழச்சி ரொட்டி சுடுறதுக்கு தயாராக வச்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே வந்தாங்க. என்ன செஞ்சீங்க? சாப்பிட்றதுக்கு ரொட்டி தயாரி மாவு குழச்சி வச்சுருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தண்ணியெல்லாம் தூர போட்டுங்க, அந்த மாவெல்லாம் தூர தூக்கி போட்டுருங்கண்ணா. உடனே சஹாபாக்கள் அந்த மாவை எடுத்து ஒட்டகங்களுக்கு தீனியாக போட்டு விட்டு தண்ணீரெல்லாம் கொட்டிட்டாங்க. அந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணி பக்கத்தில் இன்னொரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. இன்னொரு இடத்துல தங்கினாங்க. அங்கே ஒரு கிணறு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கிணற்று ஏன் நான் இதை தூக்கி போட சொன்னேன்னா, ஏன் இந்த தண்ணியை கொட்ட சொன்னேன்னா, இது அல்லாஹ்வினுடைய அதாபுக்கு ஆளான சமூக சமுதாயத்தார் வசித்த பகுதி. இது அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாவத்தின் காரணமாக, அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக ஏற்பட்ட அந்த வேதனை, அந்த வேதனையினுடைய தொடர்ச்சி என்பது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த பகுதிக்கு நீங்கள் முடிஞ்சால் அழுதுகிட்டே போங்க. நீங்கள் டிராவலராக போகாதீங்க, சுற்றி பார்க்குறதுக்கு போகாதீங்க, அழுதுகிட்டே போங்க. நாங்கள் சொல்லுவோம். அது பாதிப்பு அங்கே இருக்குது. சரி, அதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து தங்கினாங்களே, அது என்ன இடம் அப்படின்னா, அவர்கள் கேட்ட அந்த ஒட்டகம், அல்லாட்ட மோஜிசாவா கேட்டாங்கல்ல, அந்த ஒட்டகம் தண்ணீர் குடிப்பதற்கு பயன்படுத்திய கிணறு. அது அங்கிருந்து எடுத்துக்கங்க. அது அல்லாஹ்வுடைய அதாபு வராத பகுதி. அப்போ பாவத்தின் காரணமாக அதாபு வந்த ஒரு பகுதியிலே இன்றைக்கும் அதனுடைய வீரியம் இருந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா,
நாம் செய்யக்கூடிய பாவம் என்பது எவ்வளவு மோசமானது, எவ்வளவு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, நல்ல காலங்கள் எல்லாம், நல்ல நன்மைகளுக்கான அறுவடை காலமெல்லாம் வரக்கூடிய ஒரு இந்த சூழ்நிலையிலே நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விலகுவது என்பது மிக முக்கியம். அதன் காரணமாகவே தான் அல்லாஹு தஆலா ஷாபான் போன்ற மாதங்களில் அதிகமான மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பதாகவெல்லாம் நாம் கடந்த வாரங்களிலே பேசியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அருமையான தோழர்களே, அதற்கு ஏற்ற வகையில் இந்த ரமலானுக்காக மானசீகமான முறையில் நாம் தயாராவோம். நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விலகி இருப்போம். எப்போதும் பாவத்திலிருந்து விலகி இருப்பது தேவை என்றாலும் கூட இப்போது அதீத தேவையானது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் பாவங்களிலிருந்து மாசுமறுவற்ற மக்களாக வாழ்வதற்கான நல்ல வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.